சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கோவையில் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு யார் காரணம் என்பது குறித்து திமுக மற்றும் அதிமுக ஆதரவாளர்களுக்கு இடையே சமூக வலைதளங்களில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. சென்னை கத்திப்பாரா கோவை விமான நிலையம் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு காரணம் யார் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் திமுக அதிமுக இடையே சமூக வலைதள மோதல் ஏற்பட்டுள்ளது. கேரளா சட்டமன்ற தேர்தலும் சூடுபிடித்துள்ள நிலையில் காங்கிரசும் ராகுல் காந்தியும் பாஜகவின் 8 டீமாக செயல்பட்டு வருவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சனம் செய்துள்ளார். பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், எதிர்க்கட்சிகள் ஆளும் எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சி தலைவர்கள் சிக்கலில் உள்ளனர் என்றும் கேரளம் மட்டும் இதற்கு விதிவிலக்கு என ராகுல் காந்தி கூறியுள்ளார். அது குறித்த கேள்விக்கு பினராயி விஜயன் இவ்வாறு பதிலளித்துள்ளார். உரிய நிதி ஒதுக்கீடு செய்யாததிலிருந்து பல்வேறு வழிகளில் கேரளத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாகவும் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக அரசியல் கட்சிகள் மும்முரமாக தயாராகி வருகின்றன. ஆளும் கட்சியான திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி, சசிகலா, ராமதாஸ் கூட்டணி என 5 முனை போட்டியாக தமிழக அரசியல் களம் மாறியுள்ளது. அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்காக காத்திருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டுமென வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமாக இருப்பதால் தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டுமென்று கூறப்பட்டுள்ளது. சமையல் சூப்பர் ஸ்டார் பனீர் டோக்லா, பாலக் பூரி, ஜீரா அதிரடி காட்டிய சென்னை போட்டியாளர்கள். தென் சென்னையில் நடைபெற்ற சக்தி மசாலா வழங்கும் அவல் விகடன் சமையல் சூப்பர் ஸ்டார் சீசன் 3 நிறைவு பெற்றது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் தங்கள் உணவுகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதள பிரபலம் செஃப் தீனா நடுவராக பங்கேற்றுள்ளார். இன்று அதிகாலை நடந்த வாகன சோதனையில் மதுரையிலிருந்து கார்த்திகேயன் என்பவர் ஆவணமின்றி கொண்டு வந்த ரூபாய் 4,51,00,000 தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட SS கோட்டை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். நிலையான கண்காணிப்பு குழுவை சேர்ந்த கல்லல் PTO பாலமுருகன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் ரூபாய் 4,51,00,000 மதிப்புள்ள தங்க கட்டிகள் எடுத்து செல்வது கண்டறியப்பட்டு பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். போர் தொடங்கிய முதல் 2 வாரங்களில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா பயன்படுத்தும் இராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் $800 மில்லியன் அதாவது சுமார் 75 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக BBC நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தால் 2 வாரங்களில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 317 ரூபாயிலிருந்து 398 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்த போரால் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் நிலவுவதால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழக பாஜக மூத்த தலைவரும் நடிகருமான சரத்குமார் இன்று தன் ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட முடிவு எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருமானின் கண்ணிலிருந்து கண்ணீர் மட்டும்தான் வரவில்லை. திமுக கூட்டணியை சீண்டிய ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை RK நகர் தொகுதியில் மரிய வில்சன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தொகுதியில் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். பொதுவாக தோட்டங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு மின் கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி செல்வது வழக்கமான நிலையில் நெல்லை மாவட்டம் இட்டமொழியில் விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் வகையில் இலங்கையா குடிக்குளம் வேலாயுதம் ஆகிய காட்டுப்பகுதியில் மின் கம்பங்களில் டிரான்ஸ்பார்மர்கள் நிறுவப்பட்டிருந்தன. இந்நிலையில் மின்சாரத்தை துண்டித்து 2 டிரான்ஸ்பார்மர்கள் திருடப்பட்டதாக திருடர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திமுக கூட்டணியிலிருந்து விலகிய தமாக NDA கூட்டணியில் இணைகிறதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, தேர்தல் வாக்குறுதிகள், பிரச்சாரம் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சிகளுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பரப்புரை சூழலில் கூட நாட்டாமை பெயரில்லை. பாஜகவுக்கு எதிராக கொந்தளிக்கும் சரத்குமார் ஆதரவாளர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் திடீரென தன்னுடைய ஆதரவாளர்களை தனியாக திரட்டி சந்தித்து உள்ளார். கூட்டத்தில் பாஜகவில் சரத்குமாருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் கொந்தளித்து பேசியுள்ளனர்.
மண்டியிடாமல் மானத்தோடு திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகல். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் 23 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து திமுக களம் காணும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகுகிறோம். தமாக தலைவர் வேல்முருகன் அதிரடி. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிருப்தியில் இருந்துள்ளது. அந்த கட்சியின் 10 அம்ச கோரிக்கையை ஏற்காதது மற்றும் கூடுதல் சீட் ஒதுக்க திமுக மறுப்பதுதான் இந்த அதிருப்திக்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. கென் கருணாஸ் அசுரன் விடுதலை 2, வாத்தி போன்ற படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் கவனத்தை பெற்றுள்ளார். இதனிடையே தனுஷின் சில படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார். அப்பா போல் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும் இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை எனக்கு இருந்ததில்லை என்று கென் கருணாஸ் பேசியுள்ளார். மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஈரானும் ஊரானும் வாழட்டும் என நடிகர் கமல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் அணுசக்தி தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணை வீச்சு. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ட்ரம்ப் கெடு. ஹோர்முஸ் நீரிணையை திறந்துவிட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு புதிய காலக்கெடு விதித்துள்ளார். ஈரான் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானிய எண்ணெயை இந்தியா வாங்கப் போகிறதா? குறுக்கே நிற்கும் 2 காரணங்கள் என்ன என்ற கேள்வி எழும்பிய நிலையில் கடலில் நிற்கும் கப்பல்களில் உள்ள தடை செய்யப்பட்ட ஈரானிய எண்ணெயை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நேற்று முன்தினம் அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. பள்ளி மாணவி கொலை வழக்கு. ஒரே ஸ்டைலில் கொலைகள். குற்றவாளி மதுரை சிறைக்கு மாற்றப்பட்ட பின்னணி என்ன? தூத்துக்குடி பள்ளி மாணவி கொலை வழக்கில் மகிழா நீதிமன்றத்தில் கையெழுத்து போடுவதற்காக சென்றுவிட்டு மதியம் 3:30 மணியளவில் மாணவி கொலை செய்யப்பட்ட காட்டுப்பகுதிக்கு வந்துள்ளார். அங்கு பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு செயின் பறிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு ஒதுங்குவதற்காக பெண்கள் வருகிறார்களா என பார்த்துள்ளார். மாலை 5:30 மணியளவில் மாணவி காட்டுப்பகுதிக்குள் செல்லவே கட்டையால் மாணவியின் தலையை ஓங்கி அடித்துள்ளார். இதில் மாணவி மயங்கி சரியவே அங்குள்ள சோள காட்டுக்குள் இழுத்து சென்றுள்ளார். அப்போதுதான் மாணவியின் கழுத்தில் நகை ஏதும் அணியவில்லை என்பது தெரிய வந்தது. இருப்பினும் மாணவி உயிருக்கு போராடிய நிலையிலும் அவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதிகாலை வரை மாணவியின் உடலின் அருகிலேயே இருந்துவிட்டு காலையில் மாணவியின் உடலை காட்டுப்பகுதிக்குள்ளேயே இழுத்து போட்டு சென்றுவிட்டு தப்பியோடியுள்ளார். இந்த வழக்கில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில்தான் அவரது கையில் ஒரு சமுதாய தலைவரின் படத்தை பச்சை குத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் மாற்று சமூகத்தினரால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகளிடம் கூறியதால் தான் பாதுகாப்பு கருதி மதுரை சிறைக்கு மாற்றப்பட்டார். பெண்கள் தனியாக சிக்கினால் முதலில் கட்டையால் தலையில் ஓங்கி அடித்து மயக்கமடைய செய்த பிறகு நகைகளை திருடுவதும் பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளான். அதே பாணியில் தான் பள்ளி மாணவியையும் தாக்கி இப்படி செய்துள்ளான் என்று தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,620 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.